are Christ generation. Jesus generation. We are Christ generation. Jesus generation. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தமிழ் பிரதேச நிர்வாகத்தின் சார்பாக யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு பெரிதான திறமையினால் நம்முடைய பிரதேசம் பல நிலையிலே வளர்ந்துள்ளது. நமக்கு 13 டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு. அதில் ஏஜி சில்ட்ரன் மினிஸ்ட்ரி என்பது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்த ஜெனரேஷனை ஃபோக்கஸ்ல வைத்து செயல்படுகிற ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். இதில் பணிபுரிகிற எல்லா ஊழியர்களுக்காக கற்றுக்கு நான் நடிச்சிருக்கிறேன். பாஸ்டர் ராஜேஸ்வரம் பொழுதுக்காக கற்று அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஏஜிபிபிஎஸ் நடத்தப்படுகிறது நம்முடைய வழக்கம். இதன் மூலமாக நிறைய பிள்ளைகள் தொடர்புகிறார்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஞானஸ்தானத்தை ஒப்புக் கொள்கிறார்கள், ஊழிய அழைப்பையும் பெற்றுக் கொள்வதை பார்த்து கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டு கத்தர் கொடுத்திருக்கிற நல்ல மைய கருத்து தீம் என்னன்னு சொன்னால் 5G கிரைஸ்ட் ஜெனரேஷன். இந்த சந்ததி இந்த டிஜிட்டல் உலகத்திற்கு அடிமையாக இருக்கிற சந்ததி. இந்த சந்ததி குறித்து டிஜிட்டல் இமிகிரன்ட்ஸ் என்று சொல்லி சொல்லுகிறார். மீடியாவில் மூழ்கி போய் தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை மீடியாவில் கழிக்கிற ஒரு சந்ததியா இந்த சந்ததி இருக்கு. சற்று பல விதங்களிலே அவர்களை வஞ்சனைக்குள் தள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த 5Gக்கு அடிமையாக இருக்கிற இந்த சந்ததியை கிறிஸ்துவுக்கு அடிமையாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஜெபித்து பல மாதங்களாக இதற்காக இந்த குழுவினர் உழைத்திருக்கிறார்கள். 5 காரியங்களை முக்கியப்படுத்திருக்கிறார்கள். மீடியாவோடு கனெக்டா இருக்கிற இந்த அடுத்த ஜெனரேஷன் அவர்கள் கனெக்ட் வித் பிரேயர், ஜெபத்தில் இணைய வேண்டும், கனெக்ட் வித் வேர்ட், வசனத்தில் இணைய வேண்டும், கனெக்ட் வித் பேரண்ட்ஸ், பெற்றோர்களோடு இணைய வேண்டும், கனெக்ட் வித் சர்ச் அண்ட் பாஸ்டர், திருச்சபை மற்றும் போதகர்களோடு இணைய வேண்டும். எல்லாருக்கும் மேலாக கனெக்ட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட இணைய வேண்டும். ஆகியவற்றை ஊக்கமாக ஜெபிங்கள், திட்டமிடுங்கள். நம்முடைய திருச்சபைகளுக்கு வெளியே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தரமான எளிமையான இந்த புத்தகங்களை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சி கொடுத்து அனைத்து பிள்ளைகளின் நாங்கள் கிறிஸ்துவாக ஆதாயப்படுத்தும்படி போதகர்கள் யாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம், பிரதேச நிர்வாகத்தின் சார்பாக இதில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நான் உலகத்தில் ஆளுநர் கத்திற்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். பாஸ்டர் ராஜேஸ்வரம், பாஸ்டர் ஐசக், பாஸ்டர் RS ஆபிரகாம், பாஸ்டர் எபனேசர், இன்னொரு எபனேசர், 2 எபனேசர் உண்டு. எல்லாம் அபிரதமாய் ஆசிரியப்பாங்க. இவருடைய பிரயாணங்களுக்கு மாற்றிக்கொள்வாங்க. தொடர்புக்காக ஜெபிக்கிறோம். கத்தோடைய கிருபைக்கு நாம் குருவோடு இருந்த பெரிய காரியங்களை சார்ந்ததற்கு கத்தோடு சோமன் ஆண்டவரே விசேஷமாய் இந்த ஆண்டு என்னுடைய திருச்சபைகளில் நடக்க இருக்கிற ஏஜிபிபிஎஸ்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குமாறு பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இதற்காக பல மாதங்களுக்கு முன்னே ஜெபித்து திட்டமிட்டு ஆண்டவரை உழைத்த எங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அவர்கள் எல்லாருடைய தரிசனங்களையும் பிரயாசங்களையும் கத்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத ஒரு மகிமையான விளைவுகளை நம்ம பார்க்க உதவி செய்யும். மீடியாவுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சந்ததி உமக்கு அடிமையாக இருக்க மாட்டது, சத்தியத்துக்கு அடிமையாக இருக்கும். திருச்சபை சார்ந்த வாழ்க்கை வர கத்தரை உதவி செய்யலாம். கிரைஸ்ட் சென்டர், பைபிள் சென்டர், சர்ச் ஓரியன்டட் என்பதை நான் என்னுடைய தீமாக இருக்கட்டும். ஒருவரை மையப்படும் எங்கெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய பலத்த கிரியைகளை நாம் பார்க்கிறோம். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல கத்தருடைய கரம் ஒருவரை மையப்படுகிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். ஏஜிபிபிஎஸ் நம்ம பிபிஎஸ். God bless you.